ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காஸ்ட்டில் புதுக்கோட்டை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திவ்ய தேச கோயில்களோடு சேர்த்து மொத்தம் 8 பழமை வாய்ந்த கோயில்கள் ஒரே நாளில் தரிசனம் பார்த்துட்டு வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த கோயில்களுக்கு போகணுன்னாலும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் இருக்குது. சிறப்பு வாய்ந்த திவ்யதேச கோயில் அது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணோம். புதுக்கோட்டையிலேருந்து கிட்ட திருமயம். ஸோ நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரீங்கன்னா புதுக்கோட்டைக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் சென்னையிலேருந்து எப்படி ரீச் ஆனேங்கிறத ஷேர் பண்ணுறேன். புதுக்கோட்டைக்கு நான் போகல, ஏன்னா சென்னையிலேருந்து போகிற ட்ரெயின்லாம் நடராத்திரி தான் ரீச் ஆகுது. டே டைமில் போனால் ஒரே நாளில் 8 கோயில்கள் கவர் பண்ண முடியாது. ஸோ புதுக்கோட்டையை ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்து தஞ்சாவூருக்கு போகணுன்னா கூட நம்ம ஈஸிலி ரீச்சபிள் தான் திருமயம் கோயில். ஆனால் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிறப்போ ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருமயம் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். ஸோ அது லாங் ட்ராவல் பஸ்லேயே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ட்ரெயினில் போயிட்டோம் அப்படின்னா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கும் போல் திருச்சிக்கு புக் பண்ணிக்கிட்டோம். ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் தாம்பரத்தில் நாங்கள் ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு திருச்சி ராக்ஃபோர்ட்டில் நீங்கள் போய் ரீச் ஆனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஏசி லான்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு 30 rupees. நீட்டாக இருக்கும். லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக. சாரீலாம் மாற்றிக்கணுன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட் அது ஒன்று. அடுத்து ஆப்போசிட்லேயே ஐஆர்சிடிசி ஃபுட்டு இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து டிஃபன் இருக்கும். ஒரு மினி டிஃபன் வாங்கிக்கிட்டால் போதும், 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒன்று. பக்கத்துலேயே சாப்பாடு கிடச்சிரும். நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் எங்கேயும் போக வேண்டாம். அங்கேயே மொபைல் கவுண்டர் இருக்குது. அங்கே நீங்கள் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா 40 ரூபாய்க்கு ராமேஸ்வரம் போகிற பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும். திருமயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே நம்ம இறங்கிக்கலாம். ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் நல்லாவும் இருக்குங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். சண்டேங்கிறதுனால பெருசாக பேசஞ்சர் ட்ரெயினில் க்ரௌடும் இல்லை. ரஃப்லி ஒரு 1.25 மணி நேரத்தில் நம்ம புதுக்கோட்டை வழியாக திருமயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இந்த ட்ரெயின் 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புது. ஜென்ரலாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக தஞ்சாவூர்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ புதுக்கோட்டைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கூட ரொம்ப ஆஃபன் சர்வீஸ் இருக்கும். பஸ்ஸில் போவேணான்னு சொல்லிட்டு நான் ட்ரெயினில் போகிறேன். இல்லை நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து புதுக்கோட்டைக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா கூட திருமயம்க்கு கூட எவ்ரி 15 to 20 minutes பஸ்ஸு நிறைய இருக்குது. ஈஸிலி ரீச்சபிள் தான் திருமயம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த வழி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அண்ட் பக்கத்துலேயே சத்தியகிரீஸ்வரர் கோயிலும் இருக்குது. 2மே பழமை வாய்ந்த கோயில்கள். ஆக்சுவலாக அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் திருக்கோஷ்டியூர் போகலாம். நாங்கள் எவ்ரி இயர் ஒன்ஸ் திருக்கோஷ்டியூரும் போவோம் தான். பட் நான் பிளான் பண்ண அந்த 8 கோயில்கள் கவர் பண்ண முடியாதுங்கிறதுனால திருக்கோஷ்டியூர் இந்த தடவை ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்த தடவை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக க்ரௌட் இல்லாதனால ட்ரெயின் ஜேர்னி கூட நல்லா இருந்தது. அந்த கீரனூர்லாம் தாண்டுறப்போ நிறைய மயில்கள் கூட வரும். ஸோ ஒரு 1.25 மணி நேரத்தில் திருமயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். நீங்கள் தனியாக ஆட்டோ பேசிட்டு போனீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு 100 ரூபா கேட்பாங்க. ட்ரெயினில் பழக்கமான மாமி அவங்களே எங்களை மாதிரி தான் திவ்ய தேச கோயில்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் டூரில் மொத்தம் 108 கோயில்களுக்கும் போயிட்டு வந்தேன். ஆனால் அதில் எனக்கு திருப்தியே இல்லைன்னு சொல்லிட்டு அதே 108 கோயில்களுக்கு இப்போ இவங்க தனியாகவே போயிட்டு வராங்க. சில டைம் அவங்க ஹஸ்பண்ட் கூடயோ இல்லைனா தனியாகவோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க. ஸோ நாங்களும் அவங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். 50 ரூபா தான் ஆட்டோ. கோயிலுக்கு வந்து கிட்ட ஆட்டோக்கார் விட்டுட்டார். ஸோ இதுதான் ஆப்போசிட்டில் பார்க்குறது திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில். நவம்பர் 8ஆம் தேதி சம்பரோக்ஷணம். சம்பரோக்ஷணம்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. குடமுழுக்குவே சிவன் கோயிலில் நடந்தால் அது கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலில் நடந்தால் சம்பரோக்ஷணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வெளியூரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகிறப்போ நெய்வேத்தியத்துக்கு ஒரு ஜிப்லா கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே எதுவும் பெருசாக பூ பழம் கிடைக்கலன்னா கூட நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த நெய்வேத்தியம் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. பட் இங்கே வாசலில் கடை இருந்தது. துளசிக்கும் அர்ச்சனைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக கோயில் உள்ளே போய் 3 பெருமாள்கள் இருக்காங்க. அமர்ந்த கோலத்தில் வராகசுவாமி பெருமாள் இருப்பார் தாயாரோட. மூலவர் சத்தியமூர்த்தி பெருமாள், செண்பகவள்ளி தாயார், மரகதவள்ளி தாயார் சமேத சத்தியமூர்த்தி பெருமாள்.
ரொம்ப விசேஷமான பெருமாள் கோயில். இந்த கோயில் பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலுக்குடி சுவாமிகள் அவங்க திவ்யதேசம் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட வீடியோ செக் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ கிடந்த கோலத்தில் இருக்கிற பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார். அதாவது 32 அடின்னு சொல்கிறாங்க கிடந்த கோலம். 30 கோடி தேவர்களோட குபேரன் கருடாழ்வாரோட பெருமாள் கிடந்த கோலத்தில் நீங்கள் ஈவன் கூகுளில் ஃபோட்டோ ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. நான் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கேன். பட் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனது ஃபஸ்ட் டைம். அவ்வளோ கிட்ட நின்று பெருசாக அவ்வளோ பெரிய பெருமாள் படுத்திருக்கிறத பார்க்குறப்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ 3 கோலங்கள்லையும் பெருமாளை கிட்ட போய் ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் தரிசனம் பண்ணலாம். பிரகாரம் சுற்றி வரும்போது அது ஒரு குடவரை கோயில் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சம்பரோக்ஷணம் நடந்த அந்த ஹோம குண்டங்கள் எல்லாமே அப்படியே இருந்தது. கரெக்டாக நாங்கள் பிரகாரம் சுற்றி வர்றப்போ உஜ்ஜயினி வள்ளி தாயார் தனிச்சன்னதியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மண்டலாபிஷேகம் போயிட்டு இருந்ததுனால அபிஷேகம் நல்ல தீர்க்கமாக திருப்தியாக பார்த்தோம். அலங்காரத்தோட அபிஷேகம். ஸோ அங்கே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ரைட் சைட் மாதிரி இந்த கோயில் சத்தியகிரீஸ்வரர் கோயில். இப்போது மிஸ்டர் அமித்ஷா அவங்க ரீசெண்ட்லி வந்துட்டு போனாங்க. அவங்க குலதெய்வம்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும் இந்த சத்தியகிரீஸ்வரர் கோயிலும். பழமை வாய்ந்த சிவன் கோயில். ஸோ அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு இந்த புஷ்கரணி 2 கோயிலுக்கும் பொதுவாக இருக்குதா இல்லைனா பெருமாள் கோயிலோட புஷ்கரணியான்னு தெரியல. ஆக்டஜன் மாதிரி இருக்கும். எண்கோண புஷ்கரணி தீர்த்தம் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ளெல்லாம் இறங்க முடியாது. நல்லா கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயிலுக்கு வெளியில் இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்க்கணும். ஈவன் திருவெல்லாரை கோயில் கூட ஸ்வஸ்திக் மாதிரி புஷ்கரணி தீர்த்தம் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தத்தை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கோயிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எண்கோண புஷ்கரணி தீர்த்தம். ஸோ சத்தியகிரீஸ்வரர், சத்தியமூர்த்தி பெருமாள், இந்த புஷ்கரணி தீர்த்தம். ஆக்சுவலாக கோட்டை கூட நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போகல, ஏன்னா எங்களோட பிளான் படி மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அது கூட நம்ம போகலாம் அப்படின்னாங்க. இங்கே இருக்கிற கோட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனதில்லை. நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த கோயில்களுக்காக இருக்கட்டும் இல்லை இந்த கோட்டைக்காக இருக்கட்டும். நல்ல பெரிய கோயில் தான். 2 கோயிலெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல பெரிய கோயில் தான். பட் அந்த கோயில் தனி, இந்த கோயில் தனி. சிற்பங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிரகாரத்திலே நிறைய பெருமாள் இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். சக்கரத்தாழ்வாருக்கு தனிச்சன்னதி. ரொம்ப திருப்தி. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இந்த கோயிலுக்கு வந்தணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அதுவும் சம்பரோக்ஷணம் நடந்த கொஞ்ச நாளில் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அங்கேருந்து மெயின் ரோடுக்கு நடந்தே வந்துடலாம் ஈஸியாக. ஆட்டோலாம் தேவை கிடையாது. தஞ்சாவூருக்கு போகிற பஸ் ஏறிக்கிட்டோம். டைரக்ட் பஸ்ஸே எங்களுக்கு கிடச்சிருச்சு தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது. ஸோ மலரும் நினைவுகள் மாதிரி இங்கே தான் நாங்கள் ஸ்கூலிங் காலேஜெல்லாம் படித்தோம். ஸோ ஆன் த வேல பழைய இடங்கள்லாம் டோட்டலாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்கூல்லாம் அப்படியே தான் இருக்குது, சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல். பட் நிறைய பில்டிங்ஸ், பழைய ஹோட்டல்ஸ், பிராண்டடாக சில ஹோட்டல்லாம் இருக்கும், வெங்கட்ரமணா ஹோட்டல், அதெல்லாம் டோட்டலாக இடிச்சிட்டாங்க எல்லாமே. லைட்டாக மழை இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு 2 வீலர் தான் புக் பண்ணியிருந்தோம். மழை பெஞ்சதுனால 2 வீலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்கள் பைக்கு கூட ரெண்டல் எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் போக போகிற கோயிலெலாம் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா. பட் நாங்கள் மழை பெஞ்சதுனால கண்டினியூஸாக பெய்யுமோ அப்படின்ட்டு நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். போகும்போதே கொடையெல்லாம் வச்சுருந்தோம். இறங்கும் போது கொஞ்சம் மழை இருந்ததே தவிர அதுக்கப்புறமா மழை இல்லை. பட் அதுக்கு நாள் செம்ம மழை இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி ரயிலடியில் இறங்கிக்கிட்டோம். இது தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன். ஆப்போசிட்டில் பாம்பே ஸ்வீட்ஸில் திருவையார் ஹல்வா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ராமன் காப்பி தூள் கூட. அண்ட் இங்கே நாங்கள் இருந்தப்போ பத்மா கஃபேன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த பில்டிங்கை இடித்து இப்போ ஆரிய பவன் சொல்லிட்டு அல்ட்ரா மாடர்னாக, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஆனால் 220 ரூபாய் என்னமோ மீல்ஸ். பட் நல்லா இருந்தது சாப்பாடுங்க. ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணணும். ஏன்னா மத்தியான நேரம் கோயிலெலாம் சாத்தியிருப்பாங்க அப்படின்ட்டு பொறுமையாக சாப்பிட்டு இங்கேயே ஓரளவுக்கு மேக்ஸிமம் டைம் பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. போனோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் மற்ற கோயிலுக்கெல்லாம் போகவே முடியாது. அப்படியே பேசி கதை பேசியே டைம் போயிடுங்கிறதுனால நாங்கள் யார் வீட்டுக்கும் போகல. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பஸ் ஏறிக்கலாம். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மன். ரொம்ப குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே நாங்கள் கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம்.
ஸோ எப்போ தஞ்சாவூர் போனாலும் மிஸ் பண்ணவே மாட்டோம். டே டைம் ஃபுல்லாக அந்த கோயில் திறந்திருக்கும். அம்மன் அப்படியே பெருசாக இருப்பாங்க. என்ன நினச்சி வேண்டினாலும் அப்படியே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ரொம்ப விசேஷம். அங்கே தஞ்சாவூரில் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட அந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க போல இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு சைடாக விடலை. இந்த சைடு நான் வந்ததே கிடையாது. இத்தனை தடவை வந்திருக்கேன் அந்த குளத்தை ஒட்டி. ஃபஸ்ட் டைம் இதன் வழியாக நாங்கள் போனோம். அதுவே எங்களுக்கு புதுசாக இருந்தது. அந்த லைட்டு மழையில் லோக்கல் பஸ்ஸில் இளையராஜா பாட்டை கேட்டுகிட்டே வந்ததே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு ரீச் ஆனதே மழை பெருசாக இல்லை, அப்படியே லைட்டாக தூறல். அது கூட கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமான பழமை வாய்ந்த கோயில். ஆக்சுவலாக இது பக்கத்துலேயே ஒரு ராமர் கோயிலும் இருக்குது. சாத்தி இருந்ததுனால நாங்கள் போகல. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. நிறைய இடிச்சிரு புதுசாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போனப்போ இருந்த கோயில் மாதிரியே இல்லை. அம்மன் அப்படியே இருக்கிறாங்க, உற்சவமூர்த்தி அம்மனும் அப்படியே இருக்கிறாங்க. பட் அந்த கோயில் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தது. மத்தியான நேரம் போனோம். ஆக்சுவலாக சண்டே எப்போயுமே க்ரௌட் இருக்கும். பட் மத்தியான நேரம் போனால் பெருசாக க்ரௌட் இருக்காது. அண்ட் எப்போ போனாலும் 10 ரூபாய்க்கு ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ தான் கிட்ட போய் பார்க்கலாம். அம்மன் கிட்ட இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையும் பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கன்னா விஷ்ணு துர்க்கையை கிட்ட பார்க்க முடியாது இந்த கோயிலுக்கு போகிறப்போ. ஸோ ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. புடவை சாத்தணுன்னா கூட நம்ம சாத்தலாம். உப்பு இங்கே போடுவாங்க, உடம்புக்கு ஏதாவது படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா. நீங்கள் இருக்கிற பேச்சியம்மன் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற இடத்துல குழந்தைங்களுக்கு பேச்சு வரல, டிலே ஆகுது, திக்கி பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் கூட நம்ம இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வச்சுட்டு போங்களேன். நான் சென்னையில் இருந்து வேண்டிக்கிட்டாலுமே சரி, சிக்கன் பாக்ஸ் வந்தப்போல்லாம் நாங்கள் அப்படி தான் வேண்டிக்கிட்டோம், போவே இல்லை. பட் அதுக்கப்புறம் ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி மனசில் நினச்சாலே போதும், நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த புன்னைநல்லூர் மாரியம்மன். ஸோ அங்கே கும்பிட்டுட்டு அங்கேயே பஸ் ஏறி தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து திருவையாறுக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த மத்தியானம் கோயில் நட சாத்திருக்கிற டைமை எப்படியாவது பாஸ் பண்ணணும், எங்கே போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலே ஒரு 1 ஹவர் உட்காந்துருந்தோம். அப்புறம் அகெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவையாறுக்கு வந்துட்டோம். 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னாங்க இந்த கோயில். ஐயாரப்பர் சிவன் கோயில், பழமை வாய்ந்த சிவன் கோயில், திருவையாறில் இருக்கக்கூடியது. அவசியம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த கோயில் நீங்கள் போகும்போதே தெரிஞ்சிருக்கும் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்னு தெரியாது. அவ்வளோ பெரிய கோயில். நீங்கள் ஃபுல்லாலாம் பொறுமையாலாம் சுற்றி பார்க்கணுன்னா 2 hours ஆகும். அப்படியே நாங்கள் மேலோட்டமாக தான் போனோம், சாமியெல்லாம் பார்த்துட்டோம். பட் உள் கோயிலெலாம் சுற்றி பார்க்கல. அண்ட் இங்கேயுமே கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க போல இருக்குது. ஸோ ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. ஐயர் வரணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்குள்ளார நாங்கள் பிரகாரம் சுற்றிக்கிட்டோம். இந்த கோயிலுக்கு நான் சின்ன வயசில் வந்திருக்கேன். பெருசாக ஒன்றும் சேஞ்சஸே இல்லை. இந்த கோயிலெலாம் அப்படியே தான் இருக்குது. உள்ள சில விஷயங்கள்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய கோயில். அம்பாளுக்கு தனி சன்னதி, மூலவர் சிவபெருமானுக்கு தனி சன்னதி. அண்ட் இந்த இடத்துலேருந்து கோயில் பிரகாரம் வெளிப்பிரகாரம் சுற்றுறப்போ சொல்கிறேன், ஐயாரப்பா அப்படின்னு நீங்கள் கத்துனீங்க அப்படின்னா 7 முறை நம்மளோட வாய்ஸ் எக்கோ ஆகும். அது இங்கே போட்டிருப்பாங்க இந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றுறப்போ. இங்கேருந்து நீங்கள் ஐயாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனீங்க அப்படின்னா 7 times எக்கோ ஆகிறத நம்ம கேட்கலாம். ஸோ ஆசை தீர ஒரு 2-3 தடவை கத்திட்டு, அதாவது சிவன் நாமத்தை சொல்லிவிட்டு கத்தி சொல்லிவிட்டு பிரகாரம் சுற்றிட்டு வந்து வெயிட் பண்ணுறப்போ ஐயர் வந்துட்டார். அங்கே இருக்கிற தேர்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், சுவாமி சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பழமை வாய்ந்த கோயில். எப்படி தான் கட்டினாங்கன்னே தெரியல. சுற்றி பார்க்கவே நம்மளால் முடியல, எப்படி கட்டினாங்கன்னே தெரியல. ஸோ மூலவர் சிவபெருமானை கும்பிட்டுட்டு உள் பிரகாரம் கூட பார்த்திங்கன்னா அத்தனை வேலைப்பாடுகள். அது மேலே பாருங்களேன், எதை பார்க்குறது எதை உடுறதுனே தெரியாது. அப்படி ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலுமே எப்படா கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த உள் பிரகாரமே ரொம்ப நல்லாயிருக்கும். மெடிடேஷன் பண்ணுற ஹால் இருக்குது, நிறைய சிவலிங்கங்கள்.
எல்லா ஊர் சிவனும், அதாவது மெயின் ஊர்லாம் சொல்கிறேன், காசி விஸ்வநாதர், காளஹத்தீஸ்வரர் அந்த மாதிரி அவங்களும் இருப்பாங்க. ஸோ இங்கே உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை எப்போ தஞ்சாவூருக்கு போனாலும் திருவையாறு கிட்ட தான் நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம காரில் போனாலும் மெயின் ரோட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ ஈஸிலி ரீச்சபிள் தான். மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. இந்த கோயிலை கட்டினவங்களோட சிலை கூட அங்கே தான் இருக்கும். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல நேம். நவகிரகம். ஸோ அங்கே கும்பிட்டுட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போயுமே சிவன் பெருமான் இருப்பார். ஆனால் இந்த தீர்த்தம் கூட எந்த விதமான நோய்களையும் தீர்த்து வைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம், கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டோம். வெளியில் அம்பாள் சன்னதி, தனிச்சந்நிதியில் இருக்காங்க அம்பாள். ரொம்ப அழகாக இருப்பாங்க அம்பாள். இதுவும் அம்பாள் சன்னதியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இங்கே கும்பிட்டுட்டு திருவையாறுலையுமே அசோகா ஹல்வா ரொம்ப ஃபேமஸ். அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டோம். ஏன்னா மறுபடியும் பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணால் டைம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது ஒரு திவ்ய தேச கோயில். திருக்கண்டியூர் ஹர சாப விமோச்சன பெருமாள் கோயில். ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, ஆனால் பழமை வாய்ந்த கோயில். இங்கேயும் சம்பிரோக்ஷணம் செய்ய போகிறாங்க போல இருக்குது. ஸோ ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. கரெக்டாக அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தோன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். பட்டர் வந்துட்டார். அன்றைக்கு ஊஞ்ச சேவைக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னாங்க. ஏன்னா நாங்களும் இன்னும் 2 பேர் இருந்தோம், மொத்தமே அவ்வளோதான். பட் இருக்கிற சுச்சுவேஷன் எங்களுக்கு இல்லை. ஸோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உற்சவமூர்த்தியை கும்பிட்டுக்கிட்டோம். மூலவர் பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார். கிட்ட போய் பார்க்கலாம். பெருசாக லைட்டு கூட இல்லை, ஒரு டியூப் லைட் கூட இல்லை இந்த கோயிலில். எனக்கு அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டியூப் லைட்டை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு லைட்டு போடுவாங்க, அந்த லைட்டு போட்டிருக்காங்க அந்த பிரகாரத்தில். பெருமாள் கிட்ட நல்லா பளிச்சுன்னு விளக்கெரிஞ்சது. ரொம்ப அழகாக இருப்பார். நீங்கள் போய் கிட்ட நின்று எவ்வளோ நேரம் வேணாலும் கும்பிடலாம். சரி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு கிடச்சிச்சு ஆப்போசிட்டில் வந்து. தஞ்சாவூரில் திருக்கண்டியூர் ஒரு திவ்ய தேசம். அடுத்து தஞ்சை மாமணி கோயிலுங்கிறது இன்னொரு திவ்ய தேசம். ஆனால் தஞ்சை மாமணி கோயிலுங்கிறது 3 திவ்ய தேச கோயில்கள் சேர்ந்தது தான் தஞ்சை மாமணி கோயில். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது நீலமேக பெருமாள். அந்த 3 கோயிலை நீங்கள் பார்த்தா தான் தஞ்சை மாமணி கோயிலோட திவ்ய தேசம் கவர் பண்ண மாதிரி. மொத்தம் தஞ்சாவூரில் இருக்கிறது திருக்கண்டியூர் சாப விமோச்சன பெருமாள் கோயில், தஞ்சை மாமணி கோயில், இந்த 2ம் இருக்குது. மற்றதெல்லாம் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது இது 2 தான். ஸோ அந்த 3 கோயிலில் ஃபஸ்ட்டு நீலமேக பெருமாள் கோயில். பெருமாள் இங்கே அமர்ந்த கோலத்தில் பெருசாக இருப்பார். கிட்ட போய் பார்க்கலாம். ஆழ்வார்க்கு தனிச்சன்னதி, தாயாருக்கு தனிச்சன்னதி இருக்குது. ரொம்ப பெரிய கோயிலும் கிடையாது, ரொம்ப சின்ன கோயிலும் கிடையாது. ஆனால் பெருமாள் நீங்கள் கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். ரொம்ப அழகாக இருப்பார். அவ்வளோ கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். இந்த நீலமேக பெருமாள் கோயிலேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் கூட கிடையாது, நடந்து வந்தோம் அப்படின்னா மணிக்குன்ற பெருமாள் கோயில். அந்த கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். விளக்கேற்றி வச்சுருந்தாங்க, பட் கோயிலில் ஒருத்தர் கூட இல்லை, யாருமே இல்லை கோயிலில். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். பெருமாள் பார்க்கலாம், பட் கோயில் நட சாதி தான் இருந்தது. கிட்டத்தட்ட இங்கேயே எங்களுக்கு 6 ஆயிடுச்சு. தாயாருக்கெல்லாம் விளக்கேற்றி வச்சுருந்தாங்க, பட் ஒருத்தரும் இல்லை. ஸோ இங்கே தரிசனம் பார்த்துட்டு மொத்த கோயிலே இப்போ நீங்கள் பார்க்குறது தான். அந்த தஞ்சை மாமணி கோயிலில் இது 2வது கோயில். ஃபஸ்ட்டு நீலமேக பெருமாள், இது மணிக்குன்ற பெருமாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நரசிம்மர் கோயில். அது கூட அங்கேருந்து ஃபியூ மினிட்ஸ் வாக்லேயே வந்துடும். அப்படியே மெயின் ரோட்லேயே ஓரமாக நடந்து போனீங்க அப்படின்னா இந்த நரசிம்மர் பெருமாள் கோயில் வந்துடும். அது தஞ்சாவூர் அப்படின்னா பெரிய கோயில் ஞாபகம் வரும், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ஞாபகம் வரும். இந்த கோயிலெலாம் அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியாது. திவ்ய தேச கோயில்கள்னு தேடுறப்ப தான் எனக்குமே தெரிய வந்தது. இங்கே இருக்கிற நரசிம்மர் பெருசாக இருப்பார். அந்த அரசவையிலலாம் ராஜா அப்படி உட்காந்துட்ருப்பார், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கம்பீரமாக அந்த மாதிரி உட்காந்துருப்பார் நரசிம்மர். தாயாரோட கர்ப்பகிரகமே பார்த்திங்கன்னா பெரிய ஹால் மாதிரி இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அந்த கர்ப்பகிரகம் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா குறுகலாலாம் இருக்காது. நம்ம எதையும் எட்டியெல்லாம் பார்க்க வேண்டாம், அப்படியே போய் நின்னா அந்த பெரிய கர்ப்பகிரக ஹாலில் நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். ராஜா மாதிரி உட்காந்துருப்பார் தாயாரோட. அங்கேயும் பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருந்தது.
அதுக்காக உற்சவமூர்த்திக்கு அலங்காரம்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பஸ் உடனே கிடச்சிருச்சு. ஆப்போசிட்டில் வந்தோன்னே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தஞ்சை கஃபேல நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு பசிச்சிச்சு. அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு பெரிய கோயிலுக்கு வந்துட்டோம். ஆட்டோவில் 50 ரூபா கொடுத்தா பெரிய கோயிலுக்கு வந்துடலாம். பெரிய கோயில் தனியாகவே அப்பயே லைவாக வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. அண்ட் பிரதோஷத்துலலாம் இப்போ நல்ல க்ரௌடு வந்துருச்சு. பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் சக்தி டிவியில் ஃபேஸ்புக்லேயே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிலே பார்த்துக்கிறது. பெரிய நந்திக்கு அபிஷேகம் செய்வாங்க எவ்ரி பிரதோஷத்தின் போதும். அவ்வளோதான். இங்கே பார்த்துட்டு எகெயின் ராக் ஃபோர்ட்லேயே உழவன் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருந்தோம். அதில் கிளம்பி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ எங்கேயும் பெருசாக ஸ்டே பண்ணல. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், தஞ்சாவூருக்கு ரீச் ஆனோன்னே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே எங்கள் லக்கேஜ் எல்லாம் அங்கேயே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, 20 ரூபா அங்கே போட்டுக்கிட்டோம். ஸோ நாங்கள் லக்கேஜ் பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு போகல. புதுக்கோட்டைக்கு எடுத்துகிட்டு போனோம். பட் தஞ்சாவூருக்கு வந்தோன்னா ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் லக்கேஜ் எல்லாம் போட்டுவிட்டோம். தேவையானது தான் எடுத்துக்கிட்டோம். அகெயின் உழவன் எக்ஸ்பிரஸில் ஏறி ஆன் டைமில் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எந்தெந்த கோயில்கள் போயிருக்கீங்க, இல்லை வேறு என்னென்ன கோயில்கள் இருக்குன்னு கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ ட்ரை பண்ணுறேன் பார்த்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ரூம் புக் பண்ணுறதுக்கு, நிறைய கோயில்கள் சேவாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே அப்பப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் போகணுன்னா அந்த கோயில்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நேரில் போய் ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அண்ட் இந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். யாருக்காச்சும் கேட்டால் கூட நீங்கள் சொல்கிறதுக்கு. ஸோ ஒரே நாளில் மொத்தம் 8 கோயில், திருமயம், பெரிய கோயில், புண்ணியநல்லூர் கோயில், ஐயாரப்பர், திருக்கண்டியூர், தஞ்சை மாமணி கோயிலில் 3 கோயில் பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.